70 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்த புலி. கஜகஸ்தான் அரசு செஞ்ச பிரம்மாண்ட அதிசயம். ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்த ஒரு இனமே மொத்தமா அழிஞ்சு இனிமே இந்த காட்டுக்குள்ள ஒரு புலியை கூட பார்க்க முடியாதுங்கிற நிலைமை வந்து சரியா 70 வருஷம் கழிச்சு அந்த காட்டுக்குள்ள ஒரு புலி சத்தம் கேட்டா இது கேட்கவே த்ரில்லிங்க, ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது உண்மை சம்பவம். கஜகஸ்தானில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது சற்றும் சுவாரஸ்யம் குறையாம நாம இந்த வீடியோல பார்க்கணும். கஜகஸ்தான் அரசு அவங்களோட காட்டுக்குள்ள உமித் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு ஆமூர் டைகர் வந்துட்டு விட்டுருக்காங்க. இந்த ஆமூர் டைகர்ங்கிறது பெங்கால் டைகர், சைபீரியன் டைகர் மாதிரி ஒரு வெரைட்டி. உமித் அப்படின்னா கஜகஸ்தானிய மொழியில நம்பிக்கை, ஹோப் அப்படின்னு அர்த்தம். அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை எப்படி அவங்களால திரும்ப கொண்டு வர முடிஞ்சது? இதுக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான அறிவியல் பின்னணி என்ன? 1950 வரைக்கும் கஜகஸ்தானோட காடுகள்ல காஸ்பியன் டைகர்ஸ்னு அழைக்கப்படுற ஒரு வகையான புலியின ரொம்ப கம்பீரமா வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா மனிதர்களோட வேட்டையாடுதல், காடுகளை அழிக்கிறது, இந்த புலிகளுக்கு உணவா இருக்க மான், காட்டு பன்றியோட எண்ணிக்கை குறைஞ்சது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால 1950களோட இறுதியில் இந்த புலியினம் மொத்தமாவே இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட 70 வருஷமா கஜகஸ்தான் காட்டுல ஒரு புலி சத்தம் கூட கேட்கல. கஜகஸ்தான் அரசும் இதை அப்படியே விட்டுடல. இங்கதான் கஜகஸ்தான் அரசு நம்ம காடுகளை மீட்டெடுக்கணும்னு ஒரு மெகா பிளான் போட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அழிஞ்சு போனது காஸ்பியன் இன வகை புலிகள், இதுக்கு பதிலாக அவங்க கொண்டு வந்து விட்டுருக்கிறது ஆமூர் இன வகை புலிகள். எதுக்காக இதை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இங்கதான் அறிவியலோட ஒரு மிகப்பெரிய மேஜிக் இருக்கு. 2009 விஞ்ஞானிகள் டிஎன்ஏ ஆராய்ச்சி செஞ்சதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அழிஞ்சு போன காஸ்பியன் புலிகளோட டிஎன்ஏவும் இப்போ கொண்டு வந்து விட்டுருக்க இந்த ஆமூர் இன வகை புலிகளோட டிஎன்ஏவும் கிட்டத்தட்ட 99% ஒத்து போயிருக்கு. ரெண்டு இனத்துக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன வித்தியாசங்கள் தான். அப்போ விஞ்ஞானிகள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, அழிஞ்சு போன காஸ்பியன் இனவகை புலிகளுக்கு பதிலாக இந்த ஆமூர் இனவகை புலிகளை இந்த கஜகஸ்தானோட காடுகளில் விட்டா அது இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பழகிடும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஆமூர் வகை புலிகள் ரஷ்யாவை பூர்வீகமாக கொண்டு ரஷ்யாவில இருந்து ஒரு புலியை தூக்கிட்டு வந்து அது அப்படியே கஜகஸ்தானோட காடுகளை திறந்து விடுறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. இதுக்காக கஜகஸ்தான் அரசு கிட்டத்தட்ட 10 வருஷமா உழைச்சிருக்காங்க. முதல்ல புலிகள் வாழ்றதுக்காக 4.5 லட்சம் ஹெக்டர் அளவு கொண்ட ஒரு சரணாலயத்தையே உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் புலி வந்துட்டா அது சாப்பிட்றதுக்கு உணவு வேணும். அதுக்காக ஆயிரக்கணக்கான மான்கள், காட்டு பன்றிகள், காட்டு கழுதைகள்னு கொண்டு வந்து இந்த காட்டுல விட்டு அதோட எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல எடுத்திருக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரஷ்யாவில இருந்து உமித்துங்கிற இந்த புலியை கொண்டு வந்து இந்த காட்டுக்குள்ள ஜிபிஎஸ் காலர் பொருத்தப்பட்டு விட்டுருக்காங்க. ஒரு புலி காட்டுக்குள்ள வர்றதுனால என்ன மாற்றம் நடந்துட போகுது? காட்டுக்குள்ள புலிதான் ராஜா, ஆபெக்ஸ் பிரெடேட்டர். ஒரு காட்டுக்குள்ள புலி இருக்குதுன்னா அந்த காட்டோட சமநிலை சரியா இருக்கும். மற்ற விலங்குகள், மான்கள், காட்டு பன்றிகளோட எண்ணிக்கை அதிகமா போகாம கட்டுக்குள்ள இருக்கும். இதனால காடுகளும் தாவரங்களும் பாதுகாக்கப்படும். இது ஒரு மனுஷனால சமநிலை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். உலக வரலாற்றிலேயே ஒரு நாட்டுல மொத்தமா அழிஞ்சு போன ஒரு புலி இனத்தை இன்னொரு நாட்டோட உதவியோட மீண்டும் கொண்டு வந்து இந்த காட்டுல விடுறதுங்கிறது இதுவே முதல் முறை. கஜகஸ்தான் செஞ்ச இந்த சாதனை உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணம். ஒரு காலத்துல மனிதர்களோட வேட்டையாடுற குணத்தினால அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை மறுபடியும் அதே மனிதர்களோட உதவியால திரும்பவும் கொண்டு வந்து உயிர் பெற செய்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியான விஷயம் தான். இப்போ உமித் காட்டுக்குள்ள ரொம்ப சுதந்திரமா சுத்த ஆரம்பிச்சுட்டா அடுத்தடுத்து இன்னும் சில புலிகளை கொண்டு வந்து அந்த காட்டுக்குள்ள விட போறாங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?